ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவானதாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆம், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களாக இவைகள் காணப்படுகின்றன. 1 தெசலோனிக்கரில் 4:16-17 ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம். அடுத்ததாக ரட்சிப்பை பற்றி எழுப்பப்படக்கூடிய இன்னொரு கேள்வி, ஞானஸ்நானம் பெறாதவன் ரட்சிக்கப்பட்டவன் தானா என்ற வினாவை எழுப்புகிறவர்கள் உண்டு. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு விசுவாசத்தை கலக்குகிற அல்லது விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக செய்யத்தக்கதான உபதேசங்களை செய்கிறவர்கள் உண்டு. அதாவது விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான், அப்படித்தான் வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது. அவருடைய கோட்பாட்டின்படி என்ன பொருள்? ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள், அவன் அதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடுகின்றன, அவன் ரட்சிக்கப்பட்டு விடுகிறான், அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் என்ற ஒரு பொருளிலே அவர்கள் விளக்கம் கொடுப்பார். இதை நன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? அந்த ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை பற்றி சொல்லியிருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாசிகள்? ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள், பேப்டைஸ்டு பிலீவர்ஸ், அவர்களை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்கு. ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்ற கட்டளை அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் பெற்றவன், விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்று வருகிறது. அது பாஸ்ட் டென்ஸில் வருது, ஏற்கனவே நடந்தது. அவர்களை பற்றி சொல்லியிருக்குது. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அந்த விசுவாசிகளை பற்றி தான் அங்கே குறிப்பிடுகிறார். அந்த ஆரம்ப சபையில் பார்க்கும்பொழுது விசுவாசிகளில் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெறாத விசுவாசிகள் என்று கிடையாது. அப்பொழுது விசுவாசிகள் அனைவருமே விசுவாசித்த பிறகு உடனே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உண்டு. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஞானஸ்நானம் ரட்சிப்பை கொடுக்காது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம்னா விசுவாசிகள் ஆன ஒவ்வொரு கூட்டத்தாரை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, தனிப்பட்ட நபரை பற்றியெல்லாம் நாம் பார்க்குறோம். அவர்களெல்லாம் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள்.
விசுவாசத்தை பிறகுதான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்பதற்காக இல்லை. அவர் விசுவாசிகள் ஆனபடினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானத்தினுடைய பொருள் என்ன என்று பார்த்தாலே ஞானஸ்நானம் ரட்சிப்பு அல்ல என்பது தெரிய வரும். ஞானஸ்நானத்தினுடைய பொருள் என்ன? ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவனிடத்திலே உள்ளான ஒரு செயல் நடைபெறுகிறது, உள்ளான ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. அவன் கிறிஸ்துவோடு கூட மரித்தவனாகிறான், அவன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாகிறான். கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல அவன் எழுப்பப்பட்டவன் ஆகிறான். இது உள்ளாக நடைபெற்ற மாற்றம். அவன் பழைய ஆளில் புதுசு, பழைய ஆள் செத்து போனான். பாவியான மனுஷன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாவியான மனிதன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இப்பொழுது இருக்கிறது அவன் உயிர் பெற்று எழுந்த புதிய மனிதன். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் உயிரோடு எழுந்தது போல இவனும் எழுந்திருக்கிறான். இது விசுவாசிக்கும் போது ஒரு விசுவாசிக்குள்ளே நடைபெறக்கூடிய செயல். இதை வெளிப்படையாக ஒரு சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான், அல்லது ஒரு சாட்சியின் அனுபவம் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இது வெளிப்படையாக உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. நாம் பழைய ஆள் இல்லை, பழைய ஆள் ஆண்டவரோடு கூட மரித்து விட்டால், ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால், இப்பொழுது இருக்கிற இந்த புதிய மனிதன் உயிர்த்தெழுந்த மனிதன், கிறிஸ்துவோடு கூட எழுந்த மனிதன் என்று வெளிப்படையாக உலகுக்கு கொடுக்கிற ஒரு சாட்சி. இந்த ஞானஸ்நானத்தில் நம்ம தண்ணீரில் மூழ்கி எழுகும்போது பாவம் கழுவப்படுவதில்லை, பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு விசுவாசி ஆனதுனால ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறதே தவிர, விசுவாசி ஆவதற்காக ஞானஸ்நானம் அல்ல, பாவம் கழுவப்படுவதற்காக ஞானஸ்நானம் அல்ல. பாவம் கழுவப்பட்டதுனால ஞானஸ்நானம் என்னுடைய விளக்கங்கள் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, இப்போது ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமாக பாவங்கள் கழுவப்படுகின்றன என்று சொல்லுவோமானால் எது வரைக்கும் உள்ள பாவங்கள்? அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறது வரைக்கும் உள்ள பாவங்கள் தானே. அப்போ அதுக்கு பிறகு உள்ள பாவத்துக்கு என்ன? அவன் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போதும் அவன் மூழ்கி அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்படித்தானா? ஞானஸ்நானம் பாவ மன்னிப்பை கொடுக்காது. ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக வைக்கப்பட்டது அல்ல. ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு, அங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அங்கே கட்டளை கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்கிறாரு? நீங்கள் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குறது இல்லை, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அப்படித்தான் சொல்லியிருக்கு. இல்லையா? ஞானஸ்நானம் ஒரு காலம் பாவத்தை போக்கி கழுவார். பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வேறு இது இல்லை, வேறு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், ஞானஸ்நானம் அல்ல. தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வசனத்திற்கு முந்திய வசனம் 2 வசனத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை மற்றும் இவர்களை எல்லாம் அவரை உயிர்த்தெழுந்ததை விசுவாசியாமல் போனதுனால அவர்களை கடிந்து கொண்டுகிறார். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் கடிந்து கொள்கிறார். இப்போ அங்கே அவிசுவாசத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், அவர் கடிந்து கொள்கிறார். நீ பிந்தைய வசனங்களில் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 16க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு கொஞ்சம் அடையாளங்கள்லாம் கொடுத்துருக்குது. என்ன அடையாளங்கள் கொடுத்துருக்குது? அந்த வசனத்தை நாம் பார்க்கணும். மார்க்கு 16:17 பார்த்தோம்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இப்போ இது யாருக்கு கொடுக்க சொல்லப்பட்டது? விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. இந்த அடையாளங்கள் யாவும் நிறைவேறிவிட்டது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் அத்தனையும் இந்த சீஷர்கள் மூலமாக ஆதி சபையிலே நிறைவேறிவிட்டது. இந்த கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு
16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனங்களை ஆண்டவர் சொன்ன வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் தான். ஆண்டவர் அவர்கள் கூட இருந்து இந்த வசனங்களை உறுதிப்படுத்தி விட்டார். இந்த வசனங்கள் இந்த அடையாளம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டன. இப்போ அந்த சபை வரலாற்றை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குது. சர்ப்பலங்க எடுப்பாங்களா? எடுத்தாங்க. யார்? பவுலுடைய கையில் ஒரு சர்ப்பம் தொட்டி கொண்டதில்லவா? அவனுக்கு சேதப்படுத்துதா? இல்லை இல்லையா? அதே போல் பல காரியங்கள் பிசாசை துரத்துனாங்க. நவமான பாஷைகளை பேசுனாங்க. நவமான பாஷையை பேசினாங்கன்றதாக இருக்குது. இந்த மாதிரி தத்தக்க புத்தகம்லாம் ஒன்றும் கத்தலை. இதெல்லாம் வச்சுட்டு தவறாக இன்றைக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இப்போ இன்றைக்கும் சர்ப்பங்களை எடுத்து ஆராதனை பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடியோவில் பார்த்தா தெரியும். அது ஒரு சபையே இருக்குது. பாம்புகளை ஒவ்வொருத்தரும் பாம்புகளை கையை வச்சுட்டு அங்கே ஒரு ஆடி பாடி அங்கே ஒரு பெரிய ஆராதனை நடக்கும். இல்லை, என்ன நடந்திருக்கு? அந்த சபையினுடைய பாஸ்டர் அவர் வச்சுருந்த பாம்பு கடித்து இறந்துருக்கார். இதான் நடக்கும். இப்போ செய்வதற்காக அல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களானு சொன்னால் நீங்கள் இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி சொல்கிறீங்களே, அப்போ அவங்க சாவிக்கிறது ஏதுவான குடித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்னால் நீ வச்சுட்டு குடிப்பியா? குடிச்சு காட்டுவியா? இது என்ன? அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஆதி சபையிலே இந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், அவர்களால் செய்யப்பட வேண்டிய அடையாளங்கள் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி அந்த அடையாளங்களுக்கு தேவையில்லை. தேவன் சொன்ன அந்த வசனம் வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டன. அதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், அந்த வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த அடையாளங்களுக்கு தேவையில்லாமல் போயிற்று. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, இந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இன்றைக்குள்ள நிலைமையே வித்தியாசம், வேறுபாடாக உள்ளது. இப்போது இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தை பற்றியுள்ள ஒரு விளக்கம் தான், ஞானஸ்நானத்தை பற்றியுள்ள முக்கியத்துவம் அல்ல. இப்போ அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா முந்தைய பகுதியிலையும் அதில் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் என்று அது பாஸ்டன்ஸில் வருது. அவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்னு சொன்னால் இனி எதிர்காலத்தில் ஆண்டவரோடு நாம் எதிர்கால ரட்சிப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா, அது நடக்கும். அப்போது ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானத்தினால் ரட்சிப்பு இல்லை. அந்த அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவனா இல்லாவிட்டால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு இல்லையா, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவம், ஞானஸ்நானத்துக்கு இல்லை. ஞானஸ்நானத்துக்கு முக்கியத்துவம்னா முன்னாலேயும் சொல்லியிருக்கணும் இல்லையா? விசுவாசிகளால், ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களால் அப்படியாக சொல்லியிருக்கணும். இல்லை, ஆதி சபையில் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள் என்றும் ஞானஸ்நானம் பெறாத விசுவாசிகள் என்றும் இல்லை. இந்த வசனத்திலேயே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இருக்குதா? அதுவும் இல்லை, எந்த விளக்கமும் பொருந்தாது. ஆகவே ஞானஸ்நானம் ரட்சிப்பு ஆகாது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கவும் உண்டு. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்களா? இல்லையா? அவ்வளோதான், ஆக்கினை தீர்ப்பு தான். சிலுவைக்கெல்லாம் எங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்தான்? அவன் பரதீசுக்கு போயிட்டான் இல்லையா? அவன் ஞானஸ்நானம் எடுக்க வாய்ப்பு இருந்தா? இல்லை, அவன் இருக்கிறான். இப்போ ஒரு இப்போ எடுத்துக்கோமே, ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். போகிற வழியிலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் போயிட்டான்னு வச்சு, அப்போ போச்சுல, ரட்சிப்பு போச்சா? அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசி ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்படித்தானே அர்த்தம். மிக மிக தவறான ஒரு உபதேசம். ஞானஸ்நானம் ரட்சிப்பை கொடுக்காது. ரட்சிப்பு எப்படி கிடைக்குங்கிறது வசனத்தில் இருக்கு இல்லையா? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த சிறைச்சாலைக்காரன் பவுல்கிட்ட கேட்குறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசிக்கணும், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்போ தான் ரட்சிக்கப்படுவேன் அப்படியா சொன்னார்? இல்லை, நீ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அவன் இப்படி விசுவாசி ஆன பின் அவனும் அவன் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றாங்க.
இப்படி விசுவாசிகள் எல்லாரும் உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எடுத்திருக்கிறாங்க. ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. ஞானஸ்நானம் பெறுவது அவருடைய கட்டளை. அவருடைய வசனத்துக்கு உட்பட்டு எடுக்கிறோம். அவரே மாதிரியாக இருக்கிறார். ஞானஸ்நானம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் செயலாக இருக்குது. வெளிப்படையாக அறிக்கையிடக்கூடிய ஒரு செயல். மற்றபடி அதனால் எந்தவித பாவமும் போக்கி கழுவப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை போக்கி சுத்திகரிக்கும். அவர் மேல் உள்ள விசுவாசம்தான் நமக்கு நீதியாக எண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானம் அல்ல. இப்போ ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லியிருக்க கூட பின்னால் பிற வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அதனுடைய பொருள் என்ன காரியம், ஞானஸ்நானம் எடுத்தாங்களே, யார் எடுத்திருக்கிறா, இதெல்லாம் பார்க்கணும். அதே போல் ரட்சிப்பு என்றால் என்ன, அதெல்லாம் பிற வசனங்களை பார்க்கணும். இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தவறாக போதிச்சு ஆளுகளை மிரட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தவறான காரியம். இப்படி சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், அப்போ எங்கள் சபையில் தான் எடுக்கணும், நாங்கள் எங்களுடைய உபதேசம் தான் சரியான உபதேசம், இப்போ எங்கள் சபையில் எடுத்தால் தான் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இப்படி தான் உபதேசம் பண்ணுவாங்க. ரட்சிப்பு அங்கே அந்த சபையிலேயே இருக்குது, அந்த ஞானஸ்நானத்தில் இருக்குதா? இல்லை, இயேசு கிறிஸ்துவில் தான் ரட்சிப்பு. அவர் தான் ரட்சகர். ரட்சிப்பை கொடுக்குறவர் அவர் தான். அவரை விசுவாசி கேட்டுக்கொள்ளும்போது தான் ரட்சிக்கப்படுகிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் தான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று வசனம் சொல்லுது. தெளிவாக இருக்கு இல்லையா? விசுவாசம்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதே தவிர ஞானஸ்நானம் அல்ல. இந்த பகுதி ஞானஸ்நானத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் உள்ள பகுதியும் அல்ல. தெளிவாக அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதை கண்டு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதான். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, ஞானஸ்நானம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. விசுவாசிகள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதான ஒரு சாட்சி. இது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது அவசியம். அது கீழ்ப்படிவது, வசனத்துக்கு கீழ்ப்படுவதனால என்ன ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஆகவே அந்த ஆசீர்வாதத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமே தவிர, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமே தவிர ரட்சிப்புக்காக அல்ல. அப்போது ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தால் போதுமே இல்லையா? எங்கேயாவது முங்கி எழுந்திட்டு போயிடலாமே. ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி எங்கே கூப்பிட்றாங்கல்ல, முங்கி எழுந்திட்டு போயிடணும். அப்போ எத்தனை தடவை எடுக்கணும்? ஒவ்வொரு சபையிலும் சொல்லுவாங்க, எங்கள் சபையில் எடுத்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அப்போது ஒவ்வொரு சபையாக முங்கி எடுக்கணும். இப்படி எடுத்துருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன தவறான உபதேசம்! ஞானஸ்நானம் ரட்சிப்பை கொடுக்காது. அதை நம்பி மோசம் போக வேண்டாம். அப்போது அவங்க சபையில் இல்லாதவங்களுக்கெல்லாம் அப்போது நரகம் தானே இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படணுமா, ரத்தம் சிந்தணுமா, பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை சம்பாதிக்கணுமா? தேவையில்லை இல்லையா? அவர் சும்மா எல்லாரும் போய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு வந்துருங்க அப்படி சொல்லியிருக்கலாமா இல்லையா? இல்லை. அப்போது அவருடைய ரட்சிப்பு விருதா, அவர் சம்பாதித்த மீட்பு விருதாவாய் போகும். அவருடைய கிருபாதார பலி அது பயனற்றதாக போய்விடும் இல்லையா? அதனால பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஞானஸ்நானத்துக்கான நீ முக்கியத்துவம் கொடுக்குற இல்லையா? இல்லை அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படி இல்லை. இது வேணும்னா வேறு காரணத்துக்காக. விசுவாசி ஆகிறது தான் முக்கியமே தவிர அதுதான் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலையாகும். விசுவாசிக்கிறவன் தான் ஆக்கினைகளாக தீர்க்கப்படாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேறு வழி இல்லை. ஆகவே நம்முடைய ரட்சிப்பு நித்தியமான ரட்சிப்பு, முடிவில்லாத ரட்சிப்பு, இடையிலே நின்று போகக்கூடிய ரட்சிப்பு அல்ல. அது முழுமையான பரிபூர்ணமான ரட்சிப்பு. இது கர்த்தராலே சம்பாதிக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அதனுடைய பயன்களுக்கு உரியவர்களாக நாம் மாற்றப்படுவோம். அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். இல்லை, இன்னொரு ஞானஸ்நானத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஞானஸ்நானமானது ஒரு கிரியை, ஒரு செயல் இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லியிருக்கா? இல்லை. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லையா? எபேசியர் 2:8 என்ன சொல்கிறாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்கிறார். அப்போது நீ ஞானஸ்நானம் தான் ரட்சிப்பு, அப்போ தான் ரட்சிக்கப்பட முடியும்னு சொன்னால் அப்போது உன்னுடைய கிரியையினால் தான் நீ ரட்சிக்கப்படுறன்னு அர்த்தம். அப்படி வேதனை வசனம் சொல்லலையே. கிருபையினால் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இது நம்மால் உண்டானதல்ல. நாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல.
ரொம்ப தெளிவாக வசனம் இருக்குது. ஆக இந்த வசனத்தை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக நாம் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி விளக்குவதற்காக ஒரு எடுத்துக்காட்டு பயன்படுத்தப்பட்டதை பற்றி நான் படித்திருக்கிறேன். அதாவது எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு தேவன் மோசேயை ஆரோனை அனுப்புகிறார். பல அடையாளங்கள் அங்கே செய்யப்படுகின்றன. அவர்களை எப்படியாவது அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள். அப்போ பல வாதைகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன. அந்த வாதைகளை அது கடைசியான வாதை தலைச்சன் சங்காரம். அதாவது தலையீற்று பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள், தலையீற்று மிருகங்கள், இவைகளெல்லாம் சங்கரிப்பதற்கான ஒரு திட்டம். அதுதான் கடைசி வாதை. இது எகிப்திற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாதை. அதன் பிறகு அவன் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அவன் அனுப்பிவிடுவான், துரத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டார். இதற்குள்ள ஆலோசனை தேவனால் கொடுக்கப்பட்டது. என்ன செய்யணும்? அந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வீடுகளிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மேற்சட்டத்தில் நிலைக்கால்களில் தெளிக்கணும். தெளிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அப்போது நள்ளிரவிலே அங்கே சங்கார தூதன் வரும்போது என்ன செய்வாராம்? இவர்களை விட்டு கடந்து போய் விடுவார். இப்போ என்ன சொல்லியிருக்குது? நான் வரும்பொழுது அந்த இரத்தத்தை பார்த்து கடந்து போவேன். உங்களுடைய இருக்கக்கூடிய வீடுகளிலே பூசப்பட்ட இரத்தம் இருக்கிறதல்வா, அந்த இரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன். எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே எல்லாரும் அந்த ஆட்டை அடித்தாங்க, ரத்தத்தை எடுத்தாங்க. அங்கே வாசலில் மேல் சட்டத்தில் நிலைக்கால்கள் எல்லாம் தெளித்தாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 வீடுகளில் உள்ள நிலைமை என்ன என்பதை இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பற்றி சொல்லுவதற்காக, விளக்குவதற்காக ஒருவர் விதமாக எழுதியிருக்கிறார். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த வீட்டில் அந்த மூத்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, தேம்பி தேம்பி அழுது. அப்போது ஏமா அழுற அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உங்களுக்கு தெரியாதா சங்கார தூதன் வருவார் இன்னைக்கு, நான் வீட்டில் மூத்த பிள்ளை, நான் உயிரோடு இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன் நீங்கள் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளான இருக்கிறீங்க? ஆமாம். ரத்தம் தெளிச்சிருக்கா? ஆமாம். அப்போது ஏன் கவலைப்படணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா, தேவன் சொல்லியிருக்காரே, நீங்கள் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தாச்சுன்னா அந்த ரத்தம் தான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரே, நீ அதை நம்பலையா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லுது? அது எப்படி தெரியும்? விடிஞ்சாதானே தெரியும் என்று அது அழுது கொண்டே இருந்தது. அப்புறம் அவர் அடுத்த வீட்டுக்கு போகிறார். இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற தலைமூத்த பிள்ளை என்ன செய்யுது? அது சந்தோஷமாக பாட்டு பாடிட்டுருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, என்னம்மா இன்னைக்கு சங்காத்தூதன் வருவார், மூத்த பிள்ளைகள் சங்கரிப்பார்கள்லாம் சொல்லியிருக்குத, நீ ஏன் எப்படி, நீ மூத்த பிள்ளை தானே, எப்படி நீ சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இருக்க? என்னங்க நீங்கள் பாருங்கள், வீட்டுக்கு முதல்ல வெளியே போய் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னால் அந்த வாசலில் பாருங்கள், அங்கே மேல் சட்டத்தில் நிலைக்கால்களெல்லாம் ரத்தம் தெளிச்சிருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் ஆடு அடிக்கப்பட்டது, ரத்தம் பூசப்பட்டது. சரி, அது எப்படி நீ உறுதியாக நம்ப முடியும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறது யார்? உலகத்தை படைத்த உன்னத தெய்வம், வாக்கு மாறாத தேவன், பொய்யுரையாத தேவன், மனம் மாறாத தேவன், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு பதில் கொடுத்தாலாம். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு 2 நிலைமை. அப்போ இந்த 2 வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகளில் எந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டிருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுதும். எந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டிருக்கும்? 2 பிள்ளையுமே காப்பாற்றப்பட்டிருக்கும். எப்படி? 2 வீட்டிலுமே ஆடு அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ இந்த 2 வீட்டிலையுமே தேவனுக்கு, அந்த சங்கார தூதனுக்கு அல்லது அங்கே வரக்கூடிய ஆண்டவருக்கு அங்கே அடையாளம் என்ன? இரத்தம் பூசியிருக்காங்கிறதா. இரத்தத்தை பார்த்து நான் கடந்து போவேன்னு சொல்கிறேன். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின்படி காப்பாற்றப்பட்டார்கள். அங்கே என்ன சொல்லியிருக்குது? அந்த இஸ்ரவேல் மக்களில் ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்கவில்லை. அப்போ தலையீட்டில் மிருகங்கள் கூட சாகலை, தலையீட்டு பிள்ளைகள் யாருமே சாகலை. எகிப்தில் முழுமையான சங்காரம் நடைபெற்றது. நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயமும் இதே போல தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய இதய வீட்டிலே தெளிக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் இடம் கொடுத்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிய பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற நிலையிலே, அவரை விசுவாசிக்கிறவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்ற நிலையிலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டு விட்டோம். ஒவ்வொரு எந்தெந்த வீட்டில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அந்த வீட்டில் தான் பாதம். உங்களுடைய இதய வீட்டில் ரத்தம் தெளித்திருந்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உங்கள் பாவம் கழுவப்பட்டிருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். விடிய வரை காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பிள்ளை சொன்னது போல் விடிய வரை காத்திருக்கணுமா? வேண்டிய இல்லை. அவர் வருக வரைக்கும் காத்திருக்கணுமா? இப்பொழுதே நிச்சயமாக சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன், எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால தான் ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்கிறார் இல்லையா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் உனக்கு தண்டனை கொடுக்க முடியும்? கிறிஸ்துவை மரித்தவர். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விட்டார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டன, பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக உறுதியாக இருக்கலாம்.